அதாவது இந்த குழி பொருத்தத்தில் யானை மனை, சிங்க மனை அப்படிலாம் இருக்குது. கழுதை மனையெல்லாம் இருக்குது. இந்த கழுதை மனையில் இருக்கிறவங்க பாருங்க, அந்த கழுதை மாதிரியே பொதி சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நான் தான் சார் கடை அடைச்சேன், நான் தான் இஎம்ஐ கட்டினேன், நான் தான் அந்த குடும்பத்தையே பார்க்குறேன், என் கூட அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் அந்த வீட்டை சுமக்கிறேன், நான் தான் அந்த வீட்டை பழுது பார்க்குறேன், இப்படிலாம் ஆயிடுங்கிறேன். அந்த மனையை போய் அளந்து பார்த்தா கழுதை மனையாக இருக்கும். கழுதை என்ன செய்யும்? பொதி தான் சுமக்கும். நம்ம ஜாதகப்படி அதுக்கு கழுதைக்கு தைத்தொலை கரணம்னு வச்சுருக்காங்க. தைத்தொலை கரணத்துக்கு அதிபதி சுக்கரன் தாங்கிறேன். சுக்கரன்னா வீடு, சுக்கரன்னா லக்ஸரி வாழ்க்கை, இப்படிலாம் இருக்குது. எப்படி வேணாலும் ஜாதகத்திலையும் கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஒரு மனையை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தயவு செய்து உங்களுக்கு மனை அளவுகள் வேண்டும், குழி பொறுத்த அளவுகள் வேண்டும், இல்லை புதுசாக உங்களுக்கு டிராயிங் ஏதாவது வேண்டும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன அளவுகளோ, இல்லை உங்கள் வீடு ஒரு முறை புதுசாக கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை ஒரு முறை ரெஃபர் பண்ணணும் பார்க்கணுன்னாலும் நாங்கள் வந்து பார்க்குறோம். நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி வந்து பார்ப்போம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது என்னன்னு கேட்டு நாங்கள் பண்ணுவோம். முதல்ல உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். அதனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா, ஒருத்தர் ராஜாவாக வாழணும் அப்படின்னு சொன்னால் வீடு ரொம்ப முக்கியம். வீடு சரியில்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது.